அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மெசஞ்சர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சார்பில் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டின் கடைசி மாதத்தை நாம் காண செய்த கிருபைக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். நாம் இப்பொழுது அட்வென்ட் நாட்கள், அதாவது ஆண்டவரின் வருகையின் நாட்களை அனுசரிக்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் ஆண்டவரின் வருகையை நினைத்து மகிழ்ச்சியோடும் நன்றி உணர்வோடும் அதை கொண்டாடுகிற நாம், மறுபடியும் அவர் வர இருப்பதை எவ்வாறு எதிர்பார்க்கிற மக்களாக வாழ வேண்டும் என்பதை குறித்து அதிகமாக இந்த நாட்களிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக யோசுவா 1 அதிகாரம் 7-8 வசனங்களிலே தேவன் யோசுவா புதிய தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று இஸ்ரவேலை வழிநடத்த ஆரம்பிக்கும் போது, நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருந்து பலம் கொண்டு திடமனதாயிரு, அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிரு, இது உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக என்கிறார். யோசுவாவுக்கு மட்டுமல்ல இந்த கட்டளை, நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த கட்டளை கொடுக்கிறார். அநேக வேளைகளில் நாம் கர்த்தரின் கட்டளைகளை மறந்துவிட்டு நம் சொந்த யோசனைகளிலே நடக்க ஆரம்பித்து விடுகிறோம். யோவான் 14:15 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்கிறார். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்கிறார். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று யோவான் 12 அதிகாரம் 48 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வசனத்தை விசுவாசிப்பது மட்டுமல்ல, கீழ்ப்படிந்து நம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டியாக அவைகளை கைக்கொண்டு வாழ்வோம். நிச்சயமாக நாம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்க அவருடைய வார்த்தைகள் நம்மை வழிநடத்தும். We are expected to be firm in God's commandments. இரண்டாவதாக லூக்கா 12 அதிகாரம் 35-40 வசனங்களிலே, நீங்கள் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று 35 முதல் 39 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் விளக்குகள் எரிகிறதாகவும் எஜமான் தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷரை போல இருங்கள் என்றும், 2ஆம் ஜாமமோ அல்லது 3ஆம் ஜாமமோ எப்பொழுது வந்தாலும் அவருக்கு ஆயத்தமாக விழிப்போடு காத்திருக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள் என்றும் கூறப்படுவதை பார்க்கிறோம். ஆகிய உலகத்தின் காரியங்களில், பிரச்சனைகளில், ஆசை இச்சைகளில் மனதை சிக்க வைத்து ஆண்டவரை எதிர்கொண்டு சந்திக்க முடியாத நிலையில் நாம் வாழாதபடி எப்பொழுதும் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கவும், அவர் விரும்புகிற வண்ணமாக நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழவும் வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். We are expected to be ready to receive the Lord. மூன்றாவதாக நாம் 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 6-8 வசனங்களிலே, கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே நீங்கள் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அதோடு விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருங்கள் என்று பவுல் கூறுகிறார். ஆண்டவருடைய மறுபடியுமான வருகை நிச்சயமாக விரைவில் இருக்கும் என்று அறிந்திருக்கிற நாம் ஆண்டவரில் விசுவாசம் வைத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் மக்களாகவும், ஆண்டவர் அருளிய இரட்சிப்பின் நிச்சயத்தை உடைய மக்களாகவும் வாழ அழைக்கப்படுகிறோம். மேலும் 2 தெசலோனிக்கேயர் 3:6-13 வசனங்களிலே, ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கிற நாம் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சிநேகத்தையும் விட்டு விலகி நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருக்க வேண்டும் என்று ஆலோசனையாக பவுல் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உண்மையும் உத்தமமாக நிறைவேற்றி நம் கிரியைகள் மூலம் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறுவதை பார்க்கிறோம். So we are expected to be watchful and do good works. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் இரட்சகராக வந்ததை
நன்றியோடு நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே உம்முடைய இரண்டாம் வருகைக்காக எப்பொழுதும் விழிப்புடனும் தெளிவுடனும் எங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றி உம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். ஆண்டவரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. உங்கள் அன்பு சகோதரி சாந்தி திலக்.